ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி பார்த்தா கொஞ்சம் அச்சமாக தான்ப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆபத்தான அணியாக இருக்காங்க. இந்த ஆஸ்திரேலியா எதிரான பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலியா அணி லெஜண்ட் பேட்ஸ்மேன் சொல்லலாம் மைக் லெஸி பார்த்தீங்கன்னா நாளைக்கு தொடங்க போகிற செகண்ட் டெஸ்ட் போட்டி குறித்தும் முதல் டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியா தோல்வி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மைக் லெஸி அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இந்த அளவுக்கு ஒரு தலைவலி கொடுக்குற ஒரே அணி இப்போதைக்கு இந்தியா மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த அணி வந்தாலும் ஆஸ்திரேலியா அணி இந்த அளவுக்கு கஷ்டப்படுறது கிடையாது. அது ஏன்னு தெரியல. அதிலே தெரியுது இந்திய அணியோட குவாலிட்டி. கண்டிப்பாக இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நான் ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும்னு நினச்சிருந்தேன். இதுக்கு முன்ன வரைக்கும் ஃபஸ்ட்டு போட்டி தோற்றதுக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு என்னால் கணிக்க கூட முடியல. இந்தியாவுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆஸ்திரேலியா அணிக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி நினச்சா எனக்கு கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது. அந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் எனக்கு தெரிஞ்சிடும் எந்த அணி குவாலிட்டியான அணின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் லெஸியே பேசியிருக்காப்புல. எஸ், மைக் லெஸி அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும், நீங்கள் ரொம்ப நாள் கிரிக்கெட் பார்க்குறீங்களான்னு தான் சிஎஸ்கேலாம் அவர் செய்யாத சம்பவமே கிடையாது. அவர் தான் கோச்சாக கூட இருந்தார். இதுக்கு முன்னே இருந்தார் பேட்டிங் கோச்சாக, இப்போது இருக்கார். அதனால் மைக் லெஸி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயருங்க. அவர் சீக்கிரமாக ஒரு பிளேயரை கணிச்சிடுவார். அதனால் அவர் இப்படியாப்பட்ட நம்ம இந்திய அணி குறித்து இந்த மாதிரி பேசியிருக்குது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் அவங்களோட பேட்டிங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஓப்பனிங் அவங்களே திருப்பி கண்டினியூ பண்ணுற போகிறதா அஃபிஷியலாக தகவல் இப்போ தான் வந்திருக்கு. அடுத்த டெஸ்ட் போட்டியில் கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் தான் 2 பேர் தான் கன்ஃபார்ம் ஓப்பனிங். நம்ம ரோஹித் சர்மா டவுன்டி ஆர்டர் போகிறாரு. ஏன்னா அவர் இன்னும் ஒரு வருஷமோ 2 வருஷமோ தாங்க விளையாடுவார். அதுக்கப்புறம் ஒரு ஓப்பனிங் பேர் வேணும். அது கேஎல் ராகுலாக தான் நிரந்தரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கேஎல் ராகுல் எந்த இடத்துல விட்டாலும் ஆடுவார், அது வேறு விஷயம். இருந்தாலும் ஓப்பனிங் அவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆடுறது அவருக்கு எப்பவுமே பிடிச்சிருக்கும். அதனால் ஃப்யூச்சராக நினச்சி அவரை தான் இந்திய அணிக்கு ஓப்பனராக இதுக்கு மேலே ரெகுலராக கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் தான் இதுக்கு மேலே ரெகுலர் ஓப்பனராக அறிவிச்சிட்டாங்க. அது பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ரோஹித் சர்மா இப்போ 38 வயசு ஆச்சு. இன்னும் 2 வயசில் எப்படியே ரிட்டையர் ஆகிடுவார். இந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் முடிஞ்சாலும் மேக்ஸிமம் ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் கேப்டன் கண்டிப்பாக பும்ரா தான் இருப்பார். அப்படியே நம்ம கேஎல் ராகுல் தொடர்ந்து ஓப்பனிங், ஜெய்ஸ்வால் பேரா இதுதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ரோஹித் சர்மா இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அடிச்சாகணுங்க. ஏன்னா அடித்தா மட்டும்தான் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு நம்ம போக முடியும். ஆஸ்திரேலியாவை 4-1 ஜெயிச்சா மட்டும்தான் போக முடியும். அதனால் இந்த தொடரை கண்டிப்பாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஆடுவாங்க. நம்ம விராட் கோலி ஃபார்முக்கு வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்திய அணி நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங் நல்லா கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு சீனியர் பிளேயர்லாம் ஃபார்முக்கு வந்திருக்காங்க. இன்னும் ரோஹித் சர்மா மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டார்னா இன்னும் சூப்பர். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்காங்க. இதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க என்னோட கருத்து. மைக் லெஸி அதான் சொல்லியிருக்காரு, இந்திய அணி கூட வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த தொடரை வெல்லுமா வெல்லாதா? ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகுமா போகாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.